என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து எப்பயும் போல் வந்து ஒயிட் ரைஸ் தான் பானையில் வந்து பெரிய பானையில் வடிச்சு வச்சாச்சு. நல்லா கொதிக்க இருந்துச்சு ஒயிட் ரைஸு. சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு அவனா வந்து நம்ம செல்ல எடுத்து பார்க்கும்போது இந்த எலும்பு ரசம்னு சொல்லிட்டு சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அது ஓயாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் அப்பாவும் எங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தார். சரி வீட்டில் எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருந்துச்சி, எல்லாத்துக்குமே ஹோல்டாக தான் இருந்துச்சு. சரி கோல்டு இருக்கவும் சரி நம்ம எலும்பு எடுத்துடலாம். எலும்பு எப்போயுமே எலும்பு எடுத்தால் சூப் வைப்பாங்க, இல்லைன்னா எலும்பு குழம்பு வைப்பாங்க. சரி எலும்பு ரசம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எலும்பு ரசம் நல்லி அந்த எலும்புலாம் போட்டு எலும்பு ரசம் வச்சுட்டாங்க. சரி எலும்பு ரசம் ரசமாக வைக்கிறோமே, அதுக்கு சைடிஷ் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வாங்கிட்டு வர சொன்னாங்க. முட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். முட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்தோடனே முட்டை கிரேவி பண்ணிக்கு வச்சுட்டாங்க. முட்டையை அவிச்சு முட்டை கிரேவி பண்ணிக்கு, முட்டை கிரேவியை சாப்பாட்லேயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ரசம் எலும்பு ரசத்தோடு வச்சு தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். வேறு லெவலாக இருந்துச்சு. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. ஒயிட் ரைஸு, எலும்பு ரசம், முட்டை கிரேவி. இதான் நம்ம வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் யார் வீட்டில் எலும்பு ரசம் வச்சுருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே பாய்.